is Suji. Welcome back to my channel Scribbling Diary. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ஹாப்பியாக நியூ இயர் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த இயரோட ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சீக்ரெட் ஹேர் பேக்கை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் வந்து காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த ஹேர் பேக்கை வந்து காமனாக எல்லாருமே ஹேர் கலருக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஹேர் பேக்கோட முக்கியமான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து வளரவே வளராது. ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தியாக இருக்காது. இன்னும் சில பேருக்கு வந்து அங்கங்கே பால் ஸ்பாட் இருக்கும். அதாவது அங்கங்கே ஹேர் வளராமல் வழுக்க வேலை கூட ஸ்டார்ட் ஆகியிருக்கும். இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ஹேர் பேக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிற ஹேர் ஆயில் மட்டுமே போதும். இந்த ஹேர் பேக்கை மட்டுமே ரெகுலராக கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாவே ஹேர் வந்து நல்லா லாங்காக அடர்த்தியாக வளரும். இந்த ஹேர் பேக்கை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மெத்தடில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ப்ரிப்பேர் பண்ணின பிறகு சொல்கிறேன். இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே வந்து இந்த ஹேர் பேக்கை ரெடி பண்ணி வச்சிடணும். இதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் ஹென்னா பவுடர், அதாவது மருதாணி பவுடர். இதை உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க மருதாணி பவுடர் வந்து ஒரு 15 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இருக்கும். இந்த மருதாணி உங்கள் ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஹேர் ரூட்ஸ், அதை வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரையும் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ இந்த மருதாணி ஹேர் ஃபாலை ரொம்ப நல்லா ஸ்டாப் பண்ணும். ஹேர் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி ஹேர் கலர், அதாவது ஹேரோட டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். முக்கியமாக இந்த மருதாணி ஹேர் வந்து ரொம்ப நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்க்ரீடியன்ட் ஆம்லா பவுடர், அதாவது நெல்லிக்காய் பவுடர். இதை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் லெமன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே முன்னாடி நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டிகாஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி இதை அப்படியே ஃபுல்லாக பாயில் பண்ணுறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் காஃபி பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாட்டரில் டீ பவுடர் போட்டு பாயில் பண்ணி அந்த வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் டீ டிகாஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் க்ரே ஹேர் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகும். இதே காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டார்க் கலரில் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு ஹேர் கலருக்காக இந்த ஹேர் பேக்கை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டீ டிகாஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா காஃபி பவுடரை மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணலைன்னா கூட நீங்கள் வெறும் கருவேப்பிலை வாட்டரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். நீங்கள் இந்த பவுலுக்கு பதிலாக ஒரு அயன் கடை யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் டார்க் கலரில் இருக்கும். இப்போ இதில் ஒரு எக்கோட ஒயிட்டை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் கூட இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கர்ட் ஆட் பண்ணல. நம்ம பெஸ்ட் ஹென்னா பேக் வந்து ரெடி. இதை நீங்கள் டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த ஹேர் பேக்க 2 டைப்ஸ்ல வந்து நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து உங்க ஹேர் வந்து நல்லா அடர்த்தியா லாங்கா வளரணும் அப்டின்னா, உங்க ஹேர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹேர் பேக்க வந்து நல்லா ஹேர்லயும், நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாவும் நல்லா அப்ளை பண்ணிட்டு 1 ஹவர்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டைப், அதாவது ஹேர் கலருக்காக இந்த ஹேர் பேக்க நீங்க அப்ளை பண்றீங்க அப்டின்னா, ட்ரை ஹேர்ல அப்ளை பண்ணணும். அதாவது ஹேர் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. டைரக்ட்டா இந்த ஹேர் பேக்க ட்ரை ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு, கண்டிப்பா ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுல உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். அதாவது டீ பவுடர் யூஸ் பண்ணலாமா? காஃபி பவுடர் யூஸ் பண்ணலாமா? இல்லைன்னா பீட்ரூட்டை வந்து பாயில் பண்ணி அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பாக டவுட் வரும். இது ரொம்ப சிம்பிள். ஹேர் க்ரோத்துக்காக, அதாவது ஹேர் வந்து நல்லா லாங்காக அடர்த்தியாக வளரணும், ஹேர் கலரும் டார்க்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேரை கலர் பண்ணுறதுக்கு, ஒயிட் ஹேரை கலர் பண்ணுறதுக்கு டீ டிகாஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஹேரை கலர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒயிட் ஹேரை வந்து ரெட்டிஷ் ப்ரௌனாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பீட்ரூட் வாட்டரை யூஸ் பண்ணினா உங்கள் ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது நல்ல பர்கந்தி கலரில் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் இருக்குது, பால் ஸ்பாட் இருக்குது, வழுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ரோஸ்மெரியை வந்து வாட்டரில் பாயில் பண்ணி அந்த வாட்டரை வந்து நீங்கள் மிக்சிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எப்படி யூஸ் பண்ணினாலும் உங்கள் ஹேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். இந்த ஹேர் பேக்கை மந்த்லி 2 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஹேர் வந்து நல்லா லாங்காக அடர்த்தியாக வளர ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அங்கங்கே பால் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே நியூ ஹேர் வந்து வளரும். ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதாவது ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஹேர் ரூட்ஸ், அதை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்கள் ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ப்ரீமெச்சூர் கிரே ஹேரை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸ்கேல்ப் ஹெல்த்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஹேர் வந்து நல்ல லாங்காக அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிற ஹேர் ஆயிலையும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கும் இந்த ஹேர் ஆயிலும் உங்கள் ஹேருக்கு வந்து 100% ஒர்க் ஆகும். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.